அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுமையாக இருத்தல் என்பது திட்டிலாம் முடிச்சிட்டு, அழுதுலாம் முடிச்சிட்டு, சண்டைலாம் போட்டு முடிச்சிட்டு, சரி நான் அல்லாஹ்வுக்காண்டி பொறுமையா இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அது கிடையாது. ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையினுடைய முகத்துல அழுதுட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து "அழுகாதீங்கம்மா, பொறுமையா இருங்கம்மா" அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்மணி, "உங்க குழந்தை மூத்தானா உங்களுக்கு தெரியும்." அதாவது அந்த பெண்மணிக்கு ரசூலா தான்னு தெரியல. சொல்லிட்டாங்க. ரசூலா கம்முன்னு போயிட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, "ஏம்மா நீ பேசுனது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்மா." உடனே அந்த பெண்மணி போயிட்டு ரசூலாவுடைய வீட்டுக்கு போயிட்டு, மன்னிச்சிங்க யா ரசூலல்லாஹ், நான் தெரியாம பேசிட்டேன்." ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "அத பத்திலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனால் பொறுமை என்பது அஸ்ஸபரு இந்த சதுமத்தில் ஊலா. நமக்கு ஒரு சிரமம், நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை அப்படின்ற தருணத்தை அடைந்த முதல் செகண்ட்ல அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கணுமா என்பதாக சொல்றாங்க.